நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு போஸ்டரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளுகளுக்கு முன்னாடி நிறைய மீம்களா பார்த்திருப்பீங்க, நிறைய பேரோட வால்பேப்பரா பார்த்திருப்பீங்க. மட்டும் இல்லாம சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வைரலா பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து இந்த ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி தாங்க என்ன சொல்ல வரோமோ அதெல்லாம் இந்த ஒரு டெம்ப்ளேட்ல மாத்தி எல்லாருக்கும் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்படி வைரலா பரவிக்கிட்டு இருந்த மீமா இருந்தாலும் சரி, போன்ல வைக்கக்கூடிய வால்பேப்பரா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் ரொம்பவே ட்ரெண்டா இருந்துச்சு. ஏன்பா இது எதுவும் போஸ்டர் தானப்பா, அதை பத்தி இதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போஸ்டர் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு உலக வரலாறே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கோட சோகமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டருக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. என்னப்பா சின்ன போஸ்டர் தானப்பா, கீப் காமெடி கேரியான்றது அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட வரலாறே இருக்கு. இது மட்டும் கிடையாம இந்த ஒரு போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா 1940களில் அந்த நாட்டு மக்களை மோட்டிவேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அது அழிஞ்சும் போயிருந்தது. அதற்கப்புறமா ஒருத்தர் ரெக்கவர் பண்ணி அதை வைரலும் ஆக்கி இருந்தாரு. இது மட்டும் இல்லாம 2008 மந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கே ரொம்பவே பூஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லணும். என்னப்பா நாடுன்ற போருன்ற ஏர் ஸ்ட்ரைக்ன்ற என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா